ஹாய் மகளே, நான் உங்களுக்கு கோம்புதுரை வினோன். இப்போ நம்ம வள்ளத்தில் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு வஞ்சர மீன், அதாவது சீலா மீன் நாங்கள் சொல்லுவோம். ஒரு சில ஏரியாக்களில் வந்து அது வந்து வஞ்சரம் சொல்லுவாங்க. சரியா? அந்த மீன் ஒரு 3 கிலோ இருக்கும். 3 கிலோ இருக்கும் மக்களே. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் நம்ம வள்ளத்தில் ஒரு மீன் அடிச்சிருக்கு. சரியா? அதுக்கு அடிக்கும். நம்ம வந்து கனவாக்கு போகிறனால நம்ம அந்த ஒரு பார்லேருந்து அடுத்த பாருக்கு போகும்போது அந்த இடையில உள்ள கேப்பில் ஒரு 3-4 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். அந்த தூரத்தில் மட்டும் தான் நம்ம வந்து கயிறு போட்டு ஓடுவோம். ஓடும்போது அடித்தா தான் உண்டு, இல்லைன்னா கிடையாது. மீனுக்கு போகிற வள்ளங்கள் எப்படின்னா காலையிலேருந்து பொழுது அடையிற வரைக்கும் அவங்க வந்து ஓடிட்டே இருப்பாங்க. அதனால் வந்து எங்கேயும் ஒன்று அவங்களுக்கு மீன் லாக் ஆகிரும். லாக் ஆகி அவங்களுக்கு ஒரு வள்ளத்தில் 5 மீன் பிடிக்கும், 8 மீன் பிடிக்கும், 10 மீன் பிடிக்கும், 15 மீன் வரைக்கும் பிடிக்கும். சரியா? அதனால் அவங்களுக்கு வந்து ஜாக்பாட். நமக்கு வந்து கனவாக தான் நமக்கு ஜாக்பாட். கனவா வந்து ஒரு நாளைக்கு 20 கிலோ பிடிக்கும், 30 கிலோ பிடிக்கும், 50 கிலோ பிடிக்கும். அதிகபட்சம் நமக்கு 80 கிலோ வரைக்கும் நமக்கு வந்து பிடிச்சிருக்கு பார்க்கனவா. பார்க்கனவா வந்து அதிகபட்சம் 100 கிலோ பிடிக்கிறது ரொம்ப அபூர்வம். ஏன்னா நம்ம வந்து ஒன்றுன்னா பிடிக்கும், உடனே பிடிச்சிக்கிறாது. இப்போ நம்ம வந்து இப்போ ஒரு பாரில் கயிறு போட்டு ஆடிட்டே இருக்கோன்னா, ஆட்டும்போது இப்போ 5 பேர் இருக்கும். 5 பேர் நம்ம கயிறு போட்டு ஆட்டுவோம். அந்த அதில் வந்து ஒரு சில பாரில் வந்து கட்டையை விட்ட உடனே கனவை பிடிச்சிரும். அதுக்கப்புறம் பிடிக்காது. அதுக்கப்புறம் அப்படி மந்தமாகவே இருக்கும். சில நேரத்தில் நம்ம கயிறை வந்து வலிச்சிருவோம். சரி போதும்னு சொல்லிட்டு நம்ம கயிறை வாங்கும் போது வந்து கனவா பிடிக்கும். அந்த நேரத்தில் நம்ம வந்து கூட கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் போட்டு வைப்போம்னு சொல்லி போட்டு வைப்போம். சில நேரத்தில் கனவா பிடிக்கும், சில நேரத்தில் கனவா பிடிக்காமல் இருக்கும். நம்ம அடுத்த இடத்துல போடும்போது திருப்பியும் கனவா பிடிக்கும். சரியா? அப்படி ஒவ்வொன்றா சேர்த்து தான் நம்ம வந்து 80 கிலோ 100 கிலோ வரைக்கும் நம்ம கனவா பிடிப்போம். இது வந்து பார் கனவோட நிலைமை. பார் கனவா மொத்தம் கடலில் வந்து 2 கனவு உண்டு. அதாவது தோட்டு கனவால் 2 வகையான கனவு உண்டு. ஒன்று வந்து பார் கனவா, பாறைகளில் வாழ்கிற கனவா. அது வந்து ரொம்ப நல்ல கட்டையாகவும் இருக்கும், நல்ல உடம்பாக இருக்கும். உடம்பாகவும் நல்ல வெயிட் இருக்கும். இன்னொன்று மடக்கனவா, அந்த மண் ஏரியா உண்டு இல்லையா, பாறைகள் இல்லாமல் மண் ஏரியா உண்டு. அந்த மண் ஏரியாவில் வாழ்கிற இந்த கனவை வந்து ரொம்ப நீளமாக இருக்கும். ஆனால் வந்து வெயிட் அதிகமாக இருக்காது. பெருசு மாதிரி தெரியும், ஆனால் வெயிட் இருக்காது மக்களே. சரியா? இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.